ஆக்ககரமான பொருளாதார வளர்ச்சி ரிங்கிட்டின் மதிப்பை உயர்த்தியுள்ளது. முதலீடுகள் அதிகரிக்கும் என பிரதமர் நம்பிக்கை. முதலாம் ஆண்டு செல்லும் 6 வயது மாணாக்கருக்கு நுழைவுத் தேர்வு இல்லை. சிறாருக்கு பாதகமின்றி திட்டம் செயல்படுத்தப்படும். மித்ரா இனி மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும். இந்தியர் நல திட்டங்களை முழுமையாக ஒருங்கிணைக்க உதவும். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் சூர்யா சம்பத். ஆக்ககரமான பொருளாதார வளர்ச்சி ரிங்கீட்டின் நிலையையும் மதிப்பையும் வலுப்படுத்தியுள்ளது. ரிங்கீட்டின் மதிப்பு வலுப்பெற்றிருப்பது நாட்டின் பொருளாதாரம் மீது முதலீட்டாளர்களுக்கு வலுவூட்டியுள்ளது. அத்துடன் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தையும் உயர்த்தியிருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மக்களவையில் இன்று தெரிவித்தார். அதன் விரிவான தகவலுடன் மேலும் மக்களவை செய்திகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. அமைச்சர்கள் கேள்வி நேரத்தில் டாக்டர் கு அப்துல் ரஹ்மான் கு இஸ்மாயிலின் வினாவுக்கு பிரதமர் விடை பகன்றார். ரிங்கிட் வலுப்பெற்றிருப்பது நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதியை பாதிக்கவில்லை. அதேவேளை பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதிலும் அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதிலும் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. எல்லா நாடுகளுமே தங்கள் நாணயம் வலுப்பெற வேண்டும் என எண்ணுவது வழமையே. அவ்வகையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான ரிங்கிட்டின் மதிப்பு வலுப்பெற்றிருப்பது நாட்டுக்கு நன்மையையே கொண்டுவரும் என நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு வெற்றிகரமாக 240 ஏற்றுமதி சந்தைகளை ஊடுருவியது மலேசியா. அதன் வழி நாட்டின் ஏற்றுமதி விற்பனை மதிப்பு 4540 கோடி ரிங்கிட்டை எட்டியது. வெளிநாடுகளுக்கான தமது அலுவல் பயணங்கள் வாயிலாக அந்த அடைவு நிலை எட்டப்பட்டதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் அவையில் தெரிவித்தார். சந்தையை விரிவுபடுத்துவதில் வெளிப்படையான போக்கு மற்றும் சுதந்திரமான வர்த்தக உத்திகளை செயல்படுத்தியதன் பலனாக நாட்டிற்கு அந்த அனுகூலம் கிட்டியது. எரிபொருள், செம்பனை எண்ணெய், மின்னியல் பொருட்கள், மின்கடத்தி, விண்வெளி உபகரணங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதிகளில் கவனம் செலுத்திய பிரிட்டன், ரஷ்யா, இத்தாலி, பிரான்ஸ், பிரேசில், தென்கொரியா, தென் ஆப்பிரிக்கா முதலிய நாடுகளுடனான வர்த்தக உறவின் வாயிலாக அந்த அடைவு நிலை எட்டப்பட்டதை பிரதமர் சுட்டினார். மேலும் உலகளவில் நிலவும் அரசியல் நெருக்கடி மற்றும் அமெரிக்கா முன்னெடுத்த சில அதிரடி நடவடிக்கைகளால் ஏற்பட்ட சவால்களை மலேசியா வெற்றிகரமாக எதிர்கொண்டது. நிலையற்ற உலகாய சூழலுக்கு நடுவே இறையருளால் நாட்டின் வர்த்தக மதிப்பு வரலாற்றிலே முதன்முறையாக 300,000 கோடி ரிங்கிட்டிற்கும் கூடுதலாக பதிவானது. 2024 ஒப்பிடுகையில் அது 6.3 விழுக்காடு அதிகம் என பிரதமர் விவரித்தார். இவ்வேளையில் நாட்டில் இன்றியமையா பொருள்களின் விலை இன்னமும் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக பிரதமர் உறுதியளித்தார். மக்களின் வாழ்க்கை செலவின நெருக்கடியை குறைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். சந்தையில் இன்றியமையா பொருள்களின் விலை அதிகரித்தால் அதனை குறைக்க கூடுதல் மானியத்தை அரசு வழங்குகிறது. அதேவேளை ரஹ்மா கருணை குடையின் கீழ் உதவிகளும் அதிகரிக்கப்படுவதை டாக்டர் ஸ்ரீ அன்வார் சுட்டினார். 6 வயது சிறார் 2027 முதலாம் ஆண்டில் நுழையும் முன்னெடுப்பு குறித்தும் இன்றைய அவையில் விவாதிக்கப்பட்டது. அத்தகைய சிறாரின் தகுதியை நிர்ணயிக்க நுழைவுத் தேர்வு நடத்தப்படாது என பிரதமர் உறுதியளித்தார். முதலாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சிறாரின் மன உணர்வு உட்பட அவர்களிடம் உள்ள ஆளுகைகளை அடையாளம் காண கல்வி அமைச்சு சோதனை நடத்தும் என கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது. பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் முன் மதிப்பீடு செய்யும் முறை நல்ல திட்டம் என்றாலும் அதனை நடைமுறைப்படுத்துவதால் ஏற்படும் சாதக பாதகங்கள் குறித்து ஆழமாக ஆராயப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த நுழைவுத் தேர்வு முறை சிறாரிடம் பாகுபாடு காட்டப்படுவதாக அமையும் என்பதுடன் உளரீதியில் அவர்களுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அதனை கைவிட முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார். மூவார் உறுப்பினர் ஷைட் சடிக் ஷைட் அப்துல் ரஹ்மானின் துணை கேள்விக்கு டாக்டர் ஸ்ரீ அன்வார் இந்த விளக்கத்தை தந்தார்.
இந்நிலையில் இருநேர பள்ளி திட்டத்தை செயல்படுத்த கல்வி அமைச்சு பரிசீலிப்பதாக பிரதமர் கூறினார். நகர்களில் உள்ள சில பள்ளிகள் அதிக மாணாக்கரை கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த ஆண்டு 1ஆம் ஆண்டு மற்றும் பாலூர் பள்ளி மாணாக்கரை கையாள அந்த திட்டம் யோசிக்கப்படுகிறது. ஒரு நேர பள்ளி திட்டம் அவசியம் என்றாலும் மாணாக்கருக்கு தரமான கல்வியை பயிற்றுவிக்க இந்த மாற்று யோசனை பரிசீலிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். 6 வயது மாணாக்கர் அடுத்த ஆண்டு 1ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைப்பதற்கான தேவைகளை நிறைவேற்ற 80 கோடி ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீட்டை அரசு ஏற்படுத்திவிட்டதாகவும் டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். பயணிகள் நலன் காக்கும் மதானி அரசாங்கத்தின் புதிய முனைப்பு சாலை போக்குவரத்து தண்டங்களை பெற்றவர்களுக்கும் ஓட்டுநர் உரிமத்தை இழந்தோருக்கும் சிறப்பு பயிற்சி அளிக்க போக்குவரத்து அமைச்சு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். வாகனமோட்டும் கழகங்களில் நடத்தப்படும் சோதனைகளில் தேர்ச்சி பெற்றால் மட்டும் போதாது, மாறாக சாலை விபத்துகளை எவ்வாறு தவிர்ப்பது போன்ற அடிப்படை திறன்களை வாகனமோட்டிகள் அறிந்திருப்பது அவசியம். ஆதலால் சாலை பயனர்களுக்கு அது குறித்த பயிற்சி அளிக்க போக்குவரத்து அமைச்சு மதிப்பாய்வு மேற்கொண்டு வருகிறது. அதேவேளை தொடக்க கல்வி முதல் பள்ளி மாணாக்கரிடையே அது தொடர்பான விழிப்புணர்வை அதிகரிக்கும் முயற்சிக்கு போக்குவரத்து அமைச்சும் கல்வி அமைச்சும் இணக்கம் தெரிவித்திருப்பதாக ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். இதனிடையே B40 தரப்பினருக்கு உதவிகளை நல்க அறிமுகப்படுத்தப்பட்ட மை லெசன் B2 திட்டத்தின் கீழ் இனி இடைநிலை பள்ளி மாணாக்கரும் பங்கேற்கலாம். பள்ளிக்கு மோட்டார் சைக்கிள்களில் பயணிக்கும் மாணாக்கர் முறையான பயிற்சி பெறுவதை அந்த திட்டம் உறுதி செய்யும். அதோடு சாலை விபத்துகளை குறைக்கவும் அது வழிகோலும் என ஆந்தனி லோக் விவரித்தார். மலேசிய இந்தியர் சமூக உருமாற்று பிரிவு மித்ரா இனி மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும். இந்தியர் நலன் பேணும் திட்டங்களை ஒருங்கிணைந்த முறையில் திட்டமிட்டு கண்காணிக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ ராமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கு முன்னர் மித்ரா பிரதமர் துறையின் கீழ் இயங்கி வந்தது. கேபினட்டும் பிரதமர் அவங்கள மித்ரா கெசுமா கீழே போட்டிருக்காங்க. ஸோ கெசுமா தான் ரன்னிங் மினிஸ்ட்ரி இருக்கும் மித்ராக்கு. ஸோ நான் எவ்வளோ உதவி நம்மளை செய்ய முடியும் நம்ம செய்வோம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ பிரதமருக்கும் கேபினட்டுக்கும் ஒரு நன்றி நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்மளை கவனமாக கரெக்டாக எல்லாம் சரியா பட்டு நம்ம செய்யணும். இவ்விவகாரத்தில் மித்ரா மனிதவள அமைச்சுக்கு முழு ஆதரவு வழங்கியதாக டத்தோஸ்ரீ ரமணன் விளக்கினார். மேலும் மக்களுக்கு நல்கப்படும் உதவிகளில் மித்ரா என்றுமே வெளிப்படைத்தன்மையை கையாளும். எல்லாம் நம்மளோட ஸ்கூல் பிள்ளைங்க இல்லைன்னா ஐபிடி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மித்ரா மூலிமா இந்த ப்ரோக்ராமில் அவங்கள பெனிஃபிட் கிடைச்சிருக்குதுன்னா அவங்களோட பேர் www.mitra.gov.my நம்மளை பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் அவங்கள வச்சுக்குவோம். ஒரு 3000 பேருக்கு லேப்டாப் ஃபர்ஸ்ட் இயர் ஐபிடி லேப்டாப் பிரதமர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரதமர் கொடுக்குற இனிஷியேட்டிவ் அந்த 3000 பேர் அவங்கள பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த வெப்சைட். ஸோ யார் அந்த லேப்டாப்க்கு போயிட்டு சேர்ந்துருக்குது, யாருக்கு அந்த பெனிஃபிட் கிடைச்சிருக்குது, அவங்களோட பேர் நம்ம போடுவோம். ஸோ ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட், யாருக்கு கிடைச்சிது நம்மளுக்கு தெரியாது. வெரி சிம்பிள். www.mitra.gov.my போயிட்டு நீங்களே செக் பண்ணலாம் யாருக்கு கிடைச்சிருக்குது, எந்த கோயிலுக்கு கிடைச்சிருக்குது, எந்த ஸ்கூலுக்கு கிடைச்சிருக்குது, எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இந்தியர்களின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மித்ராவும் மனிதவள அமைச்சும் இணைந்து செயல்படும் என டத்தோஸ்ரீ ரமணன் உறுதியளித்தார். தர்மா மதானி இந்திய ஆலயங்களின் மேம்பாட்டிற்காக மதானி அரசு முன்னெடுத்திருக்கும் சமூக நலத்திட்டம் தொடர்புடைய திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 155 ஆலயங்களுக்கு இன்று அதற்கான ஆவணங்கள் எடுத்து வழங்கப்பட்டன. தர்மா மதானி திட்டத்திற்காக 2 கோடி ரிங்கிட்டை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒதுக்கியிருந்தார். தகுதியுடைய 1000 ஆலயங்களுக்கு தலா 20,000 ரிங்கிட் வழங்கப்படும். அந்த நிதியை ஆலய மேம்பாடுகளுக்கும் சமூக நல திட்டங்களுக்கும் தொடர்புடைய ஆலயங்கள் பயன்படுத்தலாம். இந்த ப்ரோக்ராம் தர்மா மதானி நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ ஒரு 915 டெம்பிள்ஸ் இந்த தர்மா மதானி ப்ரோக்ராம் அவங்கள அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 1000 கோயில் நம்மள திறந்தோம். 20 மில்லியன் நம்ம பிரதமர் கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட கிளாஸ் செய்கிறதுக்கு, சில இப்போ நம்பா பைக்கான் செய்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு
வந்து 155 கோயிலுக்கு வந்து நம்மளை வந்து அந்த 20,000 நம்மளை வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு நம்மளை கொடுக்க போகிறோம். ஸோ அவங்கள வந்து எல்லாம் கிளியராக அந்த ரூல்ஸ் அந்த ரெகுலேஷன் அவங்கள எல்லாம் அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு மித்ரா வந்து அந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்மளை செய்வோம். ஆனால் இஸ் ஃபேஸ் பை ஃபேஸ். ஸோ இப்போ வந்து அந்த மிச்சம் அப்ளிகேஷன் எல்லாம் வந்து மித்ரா இன்னும் ப்ரோசஸ் பண்ணுறாங்க. முழுமையான விண்ணப்பங்களை ஒப்படைத்த ஆலயங்கள் மட்டுமே தர்மா மதானி திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கினார். என்ன இஷ்யூனா சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மளை திருப்பி கேட்கணும். நம்மளை வந்து வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிள் நம்மளை கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து 155 கோயில் வந்து அவங்கள அப்ளிகேஷன் போட்டு எல்லாம் கரெக்டாக எல்லாம் சரியாக இருந்துட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அவங்கள வந்து போட்டிருக்காங்க. நம்மளுக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு. இப்போ வந்து வச்சுக்கோ ஒரு வேலை கோயில் வந்து அவங்கள வந்து டாக்குமெண்ட் பாடி மொத்தம் கொடுத்து அவங்க நம்மளை ரிலீஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இட்ஸ் நாட் ஃபேர். இந்த கோயில் தே ஃபாலோ தே கம்ப்ளை. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணல. நம்மளை திருப்பி கால் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட் இன்னும் கிடைக்கல, தயவு செஞ்சு இந்த டாக்குமெண்ட் நீங்கள் சீக்கிரமாக அனுப்புங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து மித்ராவோட ஆஃபீஸர்ஸ் கூட கம்ப்ளை பண்ணிட்டு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை குத்துருவோம். இந்த காசு நம்மளை எடுத்து நம்மளை ஹோல்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ஒன்றுமே கிடைக்காது. நம்மளை வந்து இந்த காசை வெளியாக்கணும். அதான் வந்து முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா இந்த காசை நம்மளை சீக்கிரமாக வெளியாக்கிட்டு அந்த காசை வந்து மக்கள்கிட்ட போயிட்டு சேரும். அந்த பெனிஃபிட் வந்து நம்மளோட மக்கள் நம்மளோட சமுதாயக்கு. மலேசிய இந்தியர் நலன் பேணும் இத்தகைய திட்டங்களை மதானி அரசு தொடர்ந்து செயலாக்கி வரும் நிலையில் முறையான வழியில் அதனை நாடுவோர் பலன் பெறுவர் என்பது கண்கூடு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பொதுமொழி. ஆனால் நம் நாட்டு பக்தர்களுக்கோ தை பிறந்தாலே தைப்பூச திருநாள் தான் அவர்கள் நினைவில் நிறைந்திருக்கும். தை பிறந்த நாள் முதலே நாட்டிலுள்ள முக்கிய திருமுருகன் தலங்களில் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்த தொடங்கிவிடுவர். அப்படி தைப்பூசத்திற்கு முன்பே இன்றே தைப்பூசமா எனும் மயக்கத்தை ஏற்படுத்தியது பத்துமலையில் கூடிய பக்தர் வெள்ளம். விவரிக்கிறார் நம் செய்தியாளர் புனிதவதி முருகன். மால்மருகன் மனம் வைத்தார் நம்மை நாடி வரும் மலை போன்ற துன்பங்களும் பனி போல் கரைந்துவிடும் எனும் அசைக்க முடியா நம்பிக்கையுடன் பக்தர்கள் தைப்பூச திருவிழாவிற்கு முன்னதாகவே தங்களின் நேர்த்திக் கடன்களை செலுத்த தொடங்கிவிட்டனர். பக்தியுடன் பால் குடங்களை சுமந்து வந்த பக்தர்கள் ஒரு புறம், கண்ணை கவரும் வண்ணக்காவடிகள் மறுபுறம் இருக்க உருமி மேளத்தின் ஓசையுடன் பத்துமலை திருத்தலமே களை கட்டியுள்ளது. தை மாதம் பிறந்ததுமே பக்தர்களின் மனங்களில் முருகனின் நாமம் ஒலிக்க தொடங்குகிறது எனில் அது மிகையில்லை. முன்கூட்டியே நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்களின் வசதிக்காக பத்துமலை ஆலய நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் நாங்களே எதிர்பார்க்கலாம். அப்படி நல்ல ஒரு பெரிய கூட்டமாக இருந்தது. பால் குடத்துக்கு ஒரு தனி லைன் வச்சுருக்கோம். அதே மாதிரி காவடிக்கு ஒரு தனி லைனு. பால் குடத்து லைன் வந்து முருகன் கோயில் சந்நிதியில் முன்னுக்கு போயிடுவாங்க. படியிலே இருக்க போது டுவர்ட்ஸ் டு லெஃப்ட் சைடில் இருக்க படியை பாய்ச்சி பால் குடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேண்டும். அதே நேரத்தில் இந்த உரிமை மேலே பிள்ளையார் கோயில் முன்னுக்கு இருக்க இடத்தோட தான் அனுமதி. அதுக்கு முடிஞ்சாலும் அவங்க அங்கேருந்து வெளியாயிடணும். காவடி செல்லுக்கு பாதையை அவங்க விட்டோம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். காவடி எடுக்கப்போது முடிஞ்சால் நம்ம சமயத்தை சேர்ந்த காவடிகளாக இருக்கணும்னு சொல்லி தான் வேண்டுகோள். பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிய பத்துமலையானுக்கு நேர்த்திக் கடனை செலுத்திய வேளை மேலும் சிலர் தங்கள் வாழ்வில் எதிர்நோக்கும் இடரில் இருந்து விடுபட ஆறுமுகனை நாடினர். 10 கிஃப்ட் தான் வருவோம். ஏன்னா எங்களுக்கு அதான் கிட்ட தெரியல. சில இது பிளான் வரும், பார்ப்போம். தைப்பூசம் அன்னைக்கு போனால் ரொம்ப கூட்டம் விரிசலாக இருக்கும்ட்டு ரொம்ப இதாகிட்டோம். அதனால தான் நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம். இன்னும் ஈஸியாக இருக்கும். நாங்கள் எதிரியே பார்க்கல. தைப்பூசம் முன்னுக்கே இவ்வளோ ஆள் வந்துட்டாங்கட்டு. தைப்பூசம் முன்னுக்கு நாங்கள் பால் கூட எடுக்க வந்தோம்னா அந்த நாளைக்கு வந்து எங்களுக்கு வேறு பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் வெள்ளனையாக வந்தோம். இதான் லைக் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெள்ளனையாக வந்து எடுக்கிறது தைப்பூசம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து நாங்கள் எப்படின்னா தைப்பூசம் முடிஞ்சு ஒரு 3 days இல்லை 4 daysக்கு அப்புறம் தான் எடுப்போம். ஏன்னா ஆள் கூட்டமாக இருக்கும். ஸோ திஸ் டைமில் இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்தோம். 6:30 வந்து நாங்கள் 8:30 தான் கீழே இறங்கணும். அந்தளவுக்கு ஆள் கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ஐ ஃபீல் லைக் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் வெள்ளனையாக வரணும்.
ஏன்னா நாங்கள் எவ்வளோ வேலையா கிளம்பினாலும் ஸ்டில் நாங்கள் காடி கூடயாக தான் இருந்துச்சு. முருகனை பார்த்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஜனங்களாம் பார்த்து சந்தோஷமாக அர்ச்சனை பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம். காவடி எடுத்தோம், பையன் வேண்டியிருந்தான், காவடி சொந்தமாக செஞ்சு எடுத்துகிட்டே இறங்கிட்டான். என்ன இருந்தாலும் பத்துக்கு பால் காவடி இருந்தாலும் இந்த இடம் தான் நல்ல பொறுமையாக அமைஞ்சிருக்கு, சந்தோஷமாகவும் இருக்குது. ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உண்மை பொருளை தந்தைக்கு எடுத்துரைத்த மகிழ்வாகனின் தரிசனம் காண பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் திரண்டனர். இல்லை வெள்ளனை எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, ஏன்னா தைப்பூசம் அன்றைக்கி ரொம்ப க்ரௌடாக இருக்கும். சரியான க்ரௌட் தான், ஆனால் பரவாயில்ல, நல்லபடியாக மேலே போயிட்டு வந்தாச்சு. இங்கே ஒன்றும் நல்லாயிருக்கும், நல்ல ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. பாருங்கள், கலராக நல்லா செஞ்சுருக்காங்க, இடம் வசதியே நல்லா இருக்குது. அதுக்காக தான் வருவாங்க. அது ஒரு மாதிரி ஒரு பிளெஸிங்காக இருந்துச்சு. ஏன்னா வருஷம் எங்கள் அம்மா கூட எடுப்போம். ஸோ அதே அப்படி தான் எங்கள் கூட வருது. அப்புறம் நாளைக்கு எங்கள் ஸ்டாண்ட்ஸ்க்கெலாம் போவோம். 5 வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அதே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. வருஷம் பிள்ளைங்க எல்லா பேர பிள்ளைங்க கூட்டிகிட்டு வந்து பால் குடம் எடுத்துகிட்டு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன பிள்ளையிலேருந்து வரோம். எங்கள் ஹோம் டவுன் வந்து ஜோகூர் ஜெபிஏ. அங்கேயே எங்கள் அப்பா அம்மா கூட வந்திருக்கிறேன். இப்போ இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே கேளுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்தோம், வருஷம் வந்துடுவேன். முருகனுக்கு நம்ம வேண்டுதல் பண்ணி அதனால் நம்ம பால் குடம் எடுக்கிறோம். எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு சந்தோஷப்படுறோம். வருஷம் எடுக்கணும்னு ஒரு ஆசை தான். இந்த வருஷம் நேர்த்தி கடன் செய்யணும்னு வந்தோம். முடி எடுத்து பால் குடம் செலுத்தணும். ஸோ வெள்ளனியாக வந்துட்டோம். கூட்டத்தாடு பார்க்குறதாட வெள்ளனியாக பார்த்தனால சாமி தரிசனம் ரொம்ப நல்லா பார்த்தோம். இதுக்கு முன்னே பிணைங்கு போயிருக்கோம். இது வருஷம் இங்கே செலுத்தியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. கொகைக்குள்ளே முருகர் அமைப்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்கிடுமே என்பதற்கேற்ப அனைத்து தடைகளையும் குமரன் தகர்த்தெறிவான் என்கின்றனர் அவன் மெய்யன்பர்கள். அறியாமையை அழிக்கும் ஞானவேலாக மலையின் உச்சியில் மட்டுமல்ல பக்தர்களின் மனங்களிலும் நிறைந்துள்ளான் வடிவேலன். அன்னை பார்வதியின் கருணையால் கிடைத்த அந்த வேல் ஆயுதமல்ல, மாந்தரை வழிநடத்தும் ஒளி. மலேசியாவின் புகழ்பெற்ற தாய் கோவிலான பத்துமலை திருத்தலம் தைப்பூச நாள் நெருங்க பக்தி பெருங்கடலாக மாறுகிறது. இவ்வாண்டு தைப்பூச பெருவிழாவை பக்தியுடனும் பாதுகாப்பாகவும் கொண்டாடுவோம். RTMக்காக புனிதவதி முருகன். பொங்கல் இயற்கையை பாராட்டும் நிகழ்வாக மட்டுமின்றி சமூக பிணைப்பை வலுப்படுத்தும் திருநாளாகவும் மலையகத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கில்லான் தமிழ் பண்பாட்டு இயக்கம் தமிழர் பண்பாட்டு விழுமியங்களை இளைய தலைமுறைக்கு எடுத்துணர்த்தும் விதமாக பொங்கல் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியது. இந்த நிகழ்ச்சியில் தமிழரின் பண்பாட்டு பாரம்பரிய கலைப்படைப்புகளுக்கு இடையே சிறார் முதல் இளையோர் வரைக்கும் பங்கேற்கும் விதமாக விளையாட்டுகளும் இடம்பெற்றன. பரபரப்பான வாழ்க்கை சூழலில் வறுமையின் பிடியில் உள்ள மாணவர்களுக்கு இந்த இயக்கம் 13 ஆண்டுகளாக கரம் கொடுத்து வருகிறது. அவர்களுக்கு கல்வி வகுப்புகள் மட்டுமின்றி நமது பாரம்பரிய கலைகளும் இலவசமாக கற்பிக்கப்படுகின்றன. 13 வருஷத்துல ஏறக்குறைய 700 பேருக்கு மேல நம்ம இயக்கத்தில் மாணவர்கள் படிச்சிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கிட்ட படித்த மாணவர்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. உரி அடிக்கிற போட்டி, தோரணம் பின்னுறது, பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சி, பண்பாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை இங்கே நடத்தி ஒன்று கூடி நாங்கள் இதை செய்வோம். இத்தகைய வகுப்புகளில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சுக்மா போன்ற அனைத்துலக போட்டிகளிலும் நாட்டை நிகர்த்து பங்கெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எனக்கு 11 வருடங்கள் அனுபவம் இருக்கு. இந்த 11 வருடங்கள் அனுபவங்கள்ல நான் முக்கியமா 3 விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஒற்றுமை, கட்டொழுங்கு, தலைமைத்துவம். இந்த 3 விஷயத்துல நான் நல்லா கத்துக்கிட்டு என்னோட வாழ்க்கையை நான் நல்லா சிறந்த விலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். 2 முறை ஸ்லாங்கூர் சிலம்பம் ஓலரகமான இருக்கேன். 1 முறை தேசிய போட்டியில 5 கோல்டு எடுத்து நம்மளுடைய கில்லான் தமிழ் பண்பாடு இயக்கத்துக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கேன். பெனிஃபிட் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்னா 2022 சுக்மா விளாண்டுருக்கேன். முதல் ஆட்டி விளாண்டு 2வது பரிசு எடுத்திருக்கேன். தமிழரின் அடையாளமாக விளங்கும் கலை பண்பாட்டு விழுமியங்களை இளம் தலைமுறைக்கு கொண்டு செல்ல இத்தகைய நிகழ்ச்சிகள் வழிகோலுகின்றன.
sedang berubah. Persoalannya, adakah anda sudah bersedia? Jangan risau. MyMahir oleh Telenkop kan ada terukai kerjaya berpotensi terkini. Temui laluan yang sesuai dengan kemahiran anda. Kenal pasti apa yang diperlukan untuk melangkah lebih jauh. Bina kerjaya yang kekal relevan hari ini dan masa depan. Semuanya ada di MyMahir oleh Telenkop. Layari www.mymahir.my untuk maklumat lanjut. தென்கொரியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருள்களுக்கான வரி 25 விழுக்காடாக உயர்த்தப்படும். வாகனங்கள், மரக்கட்டைகள், மருந்துகள் உள்ளிட்ட பொருள்களுக்கான அந்த எதிரீட்டு வரி 15 இருந்து 25 விழுக்காடாக அதிகரிக்கப்படுவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார். வாஷிங்டனுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை தென்கொரியா நிறைவேற்ற தவறியதால் சோல் மீதான இருவழி இறக்குமதி வரியை உயர்த்த தாம் உத்தரவிட்டதாக ட்ரம்ப் கூறினார். அதுகுறித்து தென்கொரியா இன்னும் கருத்து வெளியிடவில்லை. தென்கொரிய ஏற்றுமதிகளுக்கான அமெரிக்க வரியை குறைக்கும் பொருட்டு கடந்த ஆண்டு நவம்பர் சோல் வாஷிங்டனுடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ளும் நடைமுறையில் ஈடுபட்டு வந்தது. அதோடு கடந்த ஆண்டு அக்டோபர் அமெரிக்காவில் $35,000 மதிப்பிலான முதலீடுகளை மேற்கொள்வதற்கான உடன்படிக்கையில் சோல் கையெழுத்திட்டது. அந்த முதலீடுகளில் சில கப்பல் கட்டுமானத்திற்கு ஒதுக்கப்பட்டன. எனினும் அண்மையில் அமெரிக்காவுக்கு சொந்தமான தென்கொரியாவின் மாபெரும் இணைய வர்த்தக தளமான கூபாங்கில் பேரளவில் தரவு கசிவு ஏற்பட்டது. கூபாங்கின் இணைய பாதுகாப்பின்மை மீது தென்கொரிய நீதிமன்றம் தண்டத்தை விதித்ததோடு கடும் விசாரணையையும் முடுக்கிவிட்டது. அமெரிக்க வர்த்தகர்களை பாரபட்சமாக நடத்துவதாக கூறி சோல் மீது அதிருப்தி அடைந்த ட்ரம்ப் பதிலடி கொடுக்க அதன் மீதான எதிரீட்டு வரியை இப்போது உயர்த்தியுள்ளார். வெளியுறவு வரி கொள்கையை ஆயுதமாக பயன்படுத்தும் ட்ரம்பின் அந்த அணுகுமுறை குறித்து பொருளாதார வல்லுநர்கள் கலக்கம் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவில் இருந்து குழாய் வழி எரிவாயு மற்றும் திரவமய இயற்கை எரிவளியை இறக்குமதி செய்வதற்கான தடையை ஐரோப்பிய ஒன்றிய மன்றம் அங்கீகரித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் திரவமய இயற்கை எரிவாயு இறக்குமதி முழுமையாக தடை செய்யப்படும் வேளை செப்டம்பரில் குழாய் வழி எரிவாயு இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படவிருக்கிறது. குழாய் வழி எரிவாயு மற்றும் திரவமய இயற்கை எரிவாயு இறக்குமதி மீதான தடை புதிய விதிமுறைகள் நடப்புக்கு வந்த 6 வாரங்களில் செயல்படுத்தப்படும். இதன் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் எரிவாயு கொண்டு செல்லப்படுவதற்கு முன் அதனை உற்பத்தி செய்த நாட்டின் விவரம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறுவோருக்கு குறைந்தது 25 லட்சம் யூரோவும் நிறுவனத்துக்கு 4 கோடி யூரோவும் உச்சபட்ச தண்டமாக விதிக்கப்படும். அல்லது உலகளாவிய ஆண்டு வருவாயில் குறைந்தது 3.5 விழுக்காடு வரையில் தண்டம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா மீதான நெருக்குதல்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். அத்துடன் யுக்ரைன் மக்களுக்கான ஆதரவும் பெருக வேண்டும். ஜெர்மனிய வெளியுறவு அமைச்சர் ஜோஹான் வாடஃபோல் ஐரோப்பாவுக்கும் நேட்டோவுக்கும் இவ்வாறு வலியுறுத்தினார். ரஷ்ய யுக்ரைன் போருக்கு தீர்வு காண இருமுனை அணுகுமுறை அவசியம் என வாடஃபோல் கேட்டுக் கொண்டார். அர்த்தமற்ற போரை தொடர்வதால் இழப்புகள் அதிகரிக்கும் என்பதை ரஷ்யாவுக்கு உணர்த்த வேண்டும். அதேவேளை யுக்ரைனில் நீடித்த அமைதி நிலவ அரசியல், நிதி மற்றும் ராணுவ ரீதியிலான ஆதரவை தீவிரப்படுத்துவது அவசியம் என அவர் கூறினார். யுக்ரைனை வலுவிழக்கச் செய்ய அந்நாட்டின் பொது பயன்பாட்டுக்கான எரிசக்தி வசதிகள் தாக்கப்படுகின்றன. இதன் மூலம் அங்கு மனுக்குல நெருக்கடியை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஏற்படுத்துவதாக வாடஃபோல் சாடினார். பிரான்சில் 15 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை, அதனை செயலாக்கும் சட்ட வரைவை அந்நாட்டு நீதிமன்றம் அங்கீகரித்தது. இலக்கவியல் உலகின் எதிர்மறை தாக்கங்களில் இருந்து சிறாரை பாதுகாக்கும் கடுமையான நடவடிக்கையாக அது விளங்குகிறது. இளம் வயதிலேயே சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதால் மனநல பாதிப்பு, இணைய வன்பகடி, திரையை நெடுநேரம் பார்த்து அடிமையாகுவது, ஆபத்தான உள்ளீடுகளை பரப்புவது முதலிய உடல் உள சிக்கல்களுக்கு ஆளாகின்றனர். இளம் சமூகத்தை பாதுகாக்க அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என பிரான்ஸ் நீதிமன்றத்தில் விவாதங்கள் வலுத்தன. புதிய இணைய சட்டத்தின் கீழ் சமூக ஊடக தளங்கள் பயனர்களின் வயதை சரிபார்ப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 15 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறார் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அனுமதியின்றி சமூக ஊடக கணக்கை கொண்டிருக்க முடியாது. விதிகளை மீறும் நிறுவனங்கள் மீது கடுமையான தண்டத்தொகை விதிக்கப்படும்.
சிறாரை பாதுகாக்கும் பொறுப்பை முழுமையாக குடும்பத்தாரிடம் மட்டுமே விட்டுவிட முடியாது. இணையத்தில் அவர்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் பரந்த முனைப்பின் முக்கிய ஒரு அங்கமாக பிரான்ஸ் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக அதிபர் இமானுவேல் மக்ரோன் குறிப்பிட்டார். $64 தங்கம், 64 வெள்ளி, 73 வெண்கலம் 2025 பாரா ஆசியான் விளையாட்டுப் போட்டியில் அபார திறனை வெளிப்படுத்தி தேசிய பாரா ஆட்டக்காரர்கள் கைப்பற்றிய பதக்கங்களின் எண்ணிக்கை நாட்டின் பெயரை மென்மேலும் மணக்கச் செய்த அவர்களுக்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்தார். மொத்தமாக 201 பதக்கங்களை தேசிய விளையாட்டாளர்கள் ஈட்டினர். இந்த வெற்றியால் மலேசியா 3ஆம் இடத்தை பிடித்தது. 2023 பாரா ஆசியான் போட்டியுடன் ஒப்பிடும் போது இம்முறை தேசிய ஆட்டக்காரர்களின் அடைவு நிலையில் முன்னேற்றத்தை காண முடிகிறது. தேசிய வீரர்களின் போராட்ட மனப்பான்மை ஊக்கமளிப்பதாகவும் வெற்றிக்கு வரம்புகள் ஒரு தடையன்று என்பதை மெய்ப்பிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். தீரா முயற்சி, ஒழுக்கம், தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை நினைவூட்டியமைக்காக டத்தோ ஸ்ரீ அன்வார் அவர்களுக்கு நன்றி நவின்றார். பாரா ஆசியான் விளையாட்டுப் போட்டியை ஏற்று நடத்த உள்ளது மலேசியா. அதற்கான முழு ஆயத்த நிலையில் நாடு உள்ளதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹாரி தெரிவித்தார். பாரா ஆசியான் விளையாட்டு கூட்டமைப்பும் அதே நம்பிக்கையை வெளிப்படுத்தியது. விளையாட்டில் மேம்பாட்டை வலுப்படுத்துவதோடு நாட்டில் உள்ள பாரா தடகள வீரர்களை போட்டிகளில் ஈடுபடுத்தும் முனைப்பில் நாடு இறங்கியுள்ளது. ஈராண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த விளையாட்டுப் போட்டியில் பாரா விளையாட்டு வீரர்கள் நிர்ணயித்த இலக்கை எட்டியது குறித்து அவர் பாராட்டினார். அவர்களின் நீண்டகால உழைப்பை இந்த வெற்றி புலப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சவுதி ப்ரோ லீக் காற்பந்தாட்டம் அல் நசர் 1-0 என நூல் இழையில் அல் தவுனை வென்றது. அந்த ஒற்றை கோல் அல் தவுனின் முகமது வாலிட் அல் டோசாரி 45ஆம் நிமிடத்தில் புகுத்திய சொந்த கோல் வாயிலாக அல் நசருக்கு கிடைத்தது. ஆட்டத்தின் 3ஆம் நிமிடத்திலேயே அல் நசர் அணியின் சாடியோ மானே புகுத்திய கோலும் அதனைத் தொடர்ந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ புகுத்திய கோலும் ஆஃப்சைட் காரணமாக நிராகரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அல் நசர் அணி கோல் புகுத்த தொடர்ந்து போராடியது. இருப்பினும் அவையாவும் தோல்வியில் முடித்தன. ஆட்டம் 1-0 என அல் நசருக்கு சாதகமாய் முடிவுற்றது. நடந்து முடிந்த 17 ஆட்டங்களில் அல் நசர் 40 புள்ளிகளை அல் அஹ்லியுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் அல் ஹிலால் கூடுதல் 5 புள்ளிகளுடன் முன்னிலையில் உள்ளது. திருக்குறள் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது, நாள் வழிபாடும் நடைபெறாது என மாரியின் அருமையை அறிவுறுத்துகிறார் திருவள்ளுவ பேராசான். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.